வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி, பொதுவாக இந்த பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்தே காதலர் தின வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக பல தினங்கள் இந்த நாட்கள் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு, அதாவது இன்னும் காதலர் தினத்திற்கு 2 நாட்கள் இருப்பதற்கு முன்பாக இந்த தினம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இன்டர்நேஷ்னல் ஹக் டே, அதாவது அணைத்துக்கொள்ளும் தினம். அணைத்துக்கொள்வதற்கு ஒரு தினமா? நிச்சயமாக. ஏனென்றால் மனிதர்கள் மேல் விலகலும் சந்தேகமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அதிலும் கொரோனாவிற்கு பிறகு மனிதர்களிடமிருந்து மிகவும் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அணைத்துக்கொள்ளுதலினுடைய அருமையை விளக்கக்கூடிய ஒரு தினம் இந்த தினம். அணைப்பு என்பது ஒரு வெளிப்படையான செய்தியை கொண்டிருக்கிறது. அது நான் உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன், உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்கிற செய்திகளை எல்லாம் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு செயல்தான் இந்த அணைப்பு என்பது. இந்த அணைப்பு என்பது, அதாவது பொதுவாக அன்பை வெளிப்படுத்துவதற்கு பற்பல மொழிகள் இருக்கின்றன, பற்பல வழிமுறைகள் இருக்கின்றன, பரிசு பொருள்கள் இருக்கின்றன, சொற்கள் இருக்கின்றன. ஆனால் எதுவுமே தேவைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கூட உலகத்தின் எந்த ஒரு மூலையில் இருக்கிற மனிதனும், எந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பண்பாடு, முற்றிலும் வேறுபட்ட பண்பாட்டை கொண்டவர்கள், அதே போல் வேறுபட்ட மொழியை கொண்டவர்கள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கு எந்த வழியும் இல்லாத நிலையில் இருப்பவர்களுமே கூட இந்த அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு அணைத்து கொள்ளுதல் என்பது மிக மிக நேரடியான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. ஒரு மனிதனை நீங்கள் அன்போடு அணைத்து கொள்கிற போது அவனுடைய மன அழுத்தம் குறைகிறது, அவனோடு ஒரு ஆழமான ஒரு ஸ்நேகம் உண்டாகிறது, அவனோடு தொடர்ந்து அவன் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அணைப்பில் பலவிதமான அணைப்புகள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் மிக நெருக்கமான ஒரு நெருக்கமான உணர்வு கொண்டவர்கள் இறுக அணைத்து கொள்ளுதல் என்பது அது ஒரு முறை. சமூக ரீதியான அணைத்து கொள்ளுதல், அதாவது கைகுலுக்குதலை விட மேலான ஒன்றாக ஒரு மனிதனை நீங்கள் அணைத்து கொள்கிற போது, அதாவது ஜெண்டில் ஹக் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு மென்மையாக ஒருவரை அணைத்து கொள்கிற போதும் அங்கே அன்பின் ஒரு செய்தி என்பது சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளை அணைத்து கொள்கிற விதம், நண்பர்களை அணைத்து கொள்கிற விதம், தொழில் முறையில் நம்மோடு இணைந்து நிற்பவர்களை அணைத்து கொள்ளக்கூடிய விதம், காதலர்கள் ஒருவருக்கொருவர் அணைத்து கொள்கிற விதம், எல்லாவற்றிலுமே சில தனிப்பட்ட சிறப்பு செய்திகள் இருக்கின்றன. இதில் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. அதாவது ஹக் கூப்பன் என்று சொல்வார்கள். உங்களுடைய அன்புக்குரிய ஒருவருக்கு நீங்கள் ஒரு ஹக் கூப்பன் அனுப்பலாம். அதாவது நீ என்னை மிகவும் இறுக்கமாக அணைத்து கொள்ளலாம், இந்த கூப்பனை எப்போது வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவர்களுக்கு ஒரு லவ் கூப்பன் கொடுப்பது என்பது, இன்னும் சொல்லப்போனால் இப்படி வேடிக்கையான பல விஷயங்களை உலகம் முழுக்க மக்கள் கொண்டாடுகிறார்கள். உண்மையில் அணைத்து கொள்ளுதல் என்பது மனிதர்களும் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பு, கருணை, காதல். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அங்கீகரிப்பது, நீயும் நானும் வேறு வேறு அல்ல என்று உணர்த்துகிற ஒரு மிகச்சிறந்த குறியீடு என்பது இந்த அணைத்தல். அதைத்தான் இந்த தினம் குறிக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு சொற்பொழிவு சிறந்ததாக இருக்க வேண்டுமென்றால் குறைந்தது எவ்வளவு நேரம் உரையாற்ற வேண்டும் என்னும் கேள்விக்கு எந்த விடையும் இல்லை என்பதுதான் உண்மை. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த உரைகளும் உண்டு. 2-3 நிமிடங்களில் பேசப்பட்டிருக்கிற உரைகளில் சிறந்த உரை என்று போற்றப்படுகின்றனவும் உண்டு. எனவே ஒரு சொற்பொழிவின் சிறப்பு என்பது அதனுடைய கால அளவை பொறுத்ததன்று, அதனுடைய உள்ளடக்கத்தையும் வெளிப்பாட்டு திறனையும் பொறுத்தது. இப்படி பல மணி நேரங்கள் பேசிய உரைகள் உலகத்தில் நிறைய உண்டு. ஆனால் மிகச் சுருக்கமாக, சரியாக சொன்னால் உலக வரலாற்றில் அந்த உரையில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்று கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. 271 சொற்கள் மட்டுமே கொண்ட மிகச்சில நிமிடங்கள் மட்டுமே ஆற்றப்பட்ட
அந்த கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் என்று இன்றைக்கும் உலக வரலாற்றில் போற்றப்படுகிற அந்த கெட்டிஸ்பர்க் உரைதான் மிகச்சிறந்தது என்று சொல்லலாம். அந்த கெட்டிஸ்பர்க் என்பது அமெரிக்காவிலே பென்சில்வேனியாவிலே மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊரின் பெயர். அங்கே தான் 1863 ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் அந்த உரையை நிகழ்த்தினார். 160 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்னமும் அந்த உரை உலக வரலாற்றில் போற்றப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்னதான் பேசினார் ஆப்ரஹாம் லிங்கன்? மிகச்சில நிமிடங்களில், மிகச்சில சொற்களில், 271 சொற்களில் உலகத்தையே திரும்ப பார்க்க வைக்கிற அளவுக்கு, பேசப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்தும் நிலை பெற்றிருக்கிற அளவுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பேசினார், எந்த சூழலில் பேசினார்? அப்போது அமெரிக்காவிலே மிக கடுமையாக உள்நாட்டுப் போர் நடைபெற்று கொண்டிருந்தது. தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அன்றாடம் மனிதர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். பல முறை முயற்சி செய்து குடியரசுத் தலைவராக வருகிற வாய்ப்பை இழந்த ஆப்ரஹாம் லிங்கன் 1861 அந்த பொறுப்புக்கு வந்தார். 4 ஆண்டுகள் தான் இருந்தார். 1865 அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்படி ஒரு உள்நாட்டு போர் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர் பென்சில்வேனியா மாநிலத்திலே அந்த கெட்டிஸ்பர்க் என்கிற அந்த நகரில் அவர் பேசினார். அந்த உரை இப்படி தொடங்குகிறது. 408 years ago என்று தொடங்குகிறது. அதாவது 87 ஆண்டுகளுக்கு முன்னால், 4 என்பது 4 ஸ்கொயர் 40, பிறகு 7, 87 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று தொடங்குகிறது. 87 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவினுடைய சுதந்திர பிரகடனம் நிகழ்த்தப்பட்டது. அதிலிருந்து அவர் தன் உரையை தொடங்குகிறார். அப்படி தொடங்கிய இந்த சமூகம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? எத்தனை பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்றாடம் உயிரிழப்புகள் இருக்கின்றன. இவை வெறும் உயிர் இழப்புகள் இல்லை. இவர்கள் இந்த வரலாற்றில் இதனோடு மறந்து போகப்படுகிறவர்களும் இல்லை. நிற்பார்கள், வரலாற்றில் வென்று நிற்பார்கள், சுதந்திரத்தை பெறுகிற காலம் வரையில் நிற்பார்கள் என்று ஆப்ரஹாம் லிங்கன் பேசுகிறார். அந்த உரையிலேயே மிகச்சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த கடைசி 2 வரிகள், ஜனநாயகம் என்றால் என்ன, அரசு என்றால் என்ன, ஒரு ஜனநாயக அரசு என்பதற்கு என்ன பொருள் என்றால், இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் என்று சொன்னார். இந்த வரியை பெரும்பாலும் எல்லோருமே நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த சூழலில் எப்படி பேசப்பட்ட உரை என்பதையெல்லாம் தாண்டி, ஜனநாயக அரசு என்பது மக்களால், மக்களுக்காக, மக்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு தான். இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் என்று அவர் சொன்ன அந்த இலக்கண வரையறை இன்றைக்கு வரைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. 1809 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்தார். அதிலே இன்னொரு மிகப்பெரிய வியப்பான செய்தி என்னவென்றால், அதே ஆண்டு, அதே மாதம், அதே நாள் இன்னொரு நாட்டில், இங்கிலாந்திலே பிறந்த ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞர் டார்வின், 2 பேரும் ஒரே நாடில் பிறந்தார்கள். வேறு வேறு துறைகளில் சிறந்தார்கள். எனவே இந்த பிப்ரவரி 12 உலக வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு நாள். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள். இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும்,
என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது.
திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.